ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன்கள், இந்த விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஆங்கில தேதி 17/9/2025 முதல் 17/10/2025 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாதம். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிதுனத்தில் இருக்கிறார். 21 நாள் இருக்காருங்க. 21ஆம் தேதி புரட்டாசி 21 அதிசாரம் பெற்று உங்களுக்கு 2ஆம் இடமான அந்த மிதுனத்துக்கு 2ஆம் இடமான கடகத்துக்கு சென்று சஞ்சாரம் செய்கிறார். கடைசி 10 நாள் அங்கே இருக்கார். இந்த குரு அதிசாரம் பெற்று போவது என்பது மிக மிக சிறப்பு. அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட போகிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் 5ஆம் தேதி சர்வ மாலைய அமாவாசை வருதுங்க. புரட்டாசி 20 பௌர்ணமி திதி வருகிறது. இந்த புரட்டாசி மாதம் சொன்னாலே நாராயணனை நமஸ்கரிக்கக்கூடிய மாதம் இது. நம்புங்கள் நாராயணனை. நாராயணனை நீங்கள் வழிபாடு பண்ண ஓம் நமோ நாராயணா அப்படின்னாலே இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பல பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இப்போது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் அதிகபட்சமாக எங்கே இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடத்துல 23 நாள் இருக்கார். கடைசி ஒரு வாரம் 12இல் நீச்ச நிலையில் இருக்கிறார். இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை 2, 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. குரு பகவான் உங்களுக்கு 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 21 நாள் இருக்கார். அதுக்கப்புறம் அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வருகிறார். உச்ச நிலை வருகிறார். ராசிக்கு 7க்குடைய செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு பார்வை பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ல் ராகு இருந்த போதிலும் குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. இப்படி இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் புரட்டாசி மாத கிரகங்கள் சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. எல்லா கிரகங்களும் சஞ்சார நிலை சிறப்பாக இருக்குதுங்க. காலம் கிரகங்கள் கையில் தான் இருக்குது. கிரகங்கள் சஞ்சாரம் சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 30% தான். கோச்சாரம் என்பது 30%. இது ஓன்னு இருக்குன்னு சொன்னால் உடனே எனக்கு எதுவுமே நடக்கலைங்களே அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க. உங்கள் ஜாதகத்தை நம்ம பார்த்து பலன் சொல்லணும். பிறப்பு ஜாதகத்தை, அதுதான் சரி. இது கோச்சாரம் என்பது ஒரு 30 விழுக்காடு தான். இந்த 30 விழுக்காடு எப்படி 100 விழுக்காடாக மாறும்? 30 நல்லா இருந்தால் 30 சூப்பர்னு சொல்லணும், அவ்வளோதான். அதுவே ஓஹோன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் ராசியை குரு பார்க்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியில் அமர்ந்து குரு மங்கள யோகம் ஏற்பட்டு
7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. குடும்பத்தில் நல்ல பணவரவு, பொருள் வரவு, அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இப்போ எடுக்கிற முயற்சி எதுவாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது. இளைய சகோதரர்கள் அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போக பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. இதையும் தாண்டி பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் ஒரு உன்னதமான மாதமாகத்தான் இது விளங்கப் போகிறது. 5இல் ராகு பகவான் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். மருத்துவத்தின் உதவியோடு இது நாள் வரைக்கும் காத்து கொண்டிருக்கும் தம்பதிகள், குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இந்த மாதம் நல்ல ரிப்போர்ட் வரும். சூப்பர், அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மாதமாக இது அமையப் போகிறது. ஏன்னா குழந்தை பாக்கியம், அதாவது சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். சீட்டாட்டம், ரேசு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கும் மிக மிக உன்னதத்தை தரக்கூடிய ஒரு காலம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் 100% கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. மற்றபடி உங்களுக்கு 6ல் சனி இருந்தாலும் விபரீத ராஜயோகம் நல்லது தான், உபஜயஸ்தானம். ஆனால் அவர் வக்ரமாக இல்லை இருக்காருங்க. அப்போ 5ஆம் இடத்துல இருப்பதாக ஒரு நிலை. அப்போ 5ல் ராகு இருக்கார், குரு பார்வையில் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள், படிக்கிற இடத்துல இடர்பாடுகள், இன்னல்கள் வரலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது யாராவது ஆட்டையை போகிறதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் உங்கள் குடும்பத்தில் பெரியவங்க ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிடும். மற்றபடி 7க்குடையவன் 7 பார்க்கறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. லாபம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரனே 11ல் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக மனைவியால் நல்ல யோக பாக்கியங்கள். எப்படி அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம், அல்லது அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போகிற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். அப்படி ஒரு வருமானம். நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய காலம். 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். பஸ்ஸில், ட்ரெயினில் இதெல்லாம் போகும்போது நீங்கள் உங்கள் உடைமைகளை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கங்க. ஒன்று களவாடப்படலாம், அல்லது நீங்களே தவற விட்டு வரலாம். இது ஏதாவது ஒன்று நடக்கும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 9 அதாவது 9ல் குரு இருப்பதால், குருவருள் இருப்பதால் உங்களுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். கடைசி அதாவது புரட்டாசி 21ஆம் தேதி குரு உச்சம் அடைகிறார். கழகத்துக்கு உச்சம் அடைகிறார். அப்போ தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அந்த மாற்றங்களால் உங்களுக்கு அனுகூலம்தான் கிடைக்கப் போகிறது. அல்லது உத்தியோகத்திலே மாற்றம் இருக்கலாம், அதுவும் அனுகூலம்தான். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். ராசிநாதன் 11ல் இருந்தால் நல்ல பண மழை பொழியும், நினைச்சதை சாதிக்க முடியும். சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறவங்க, அரசியல்வாதிகள், நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்ற துலா ராசியின் தொடர்ச்சி. அதாவது நிதித்துறை, நீதித்துறையில் பணிபுரிவர்களுக்கு நல்ல ஒரு அமக்கலமான காலங்க, சாதிக்கக்கூடிய நேரம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் மிக மிக உன்னதமாக இருப்பதால் இந்த சினிமா கலைஞர்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சி கலைஞர்கள், டெக்னீஷியன் மட்டுமல்ல, அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், பெயிண்டர்ஸு, ஆர்டிஸ்ட்டு,
மற்றபடி உங்களுக்கு துணி வியாபாரிகள், நகை வியாபாரிகள், குருன்னு சொன்னாலே நகையெல்லாம் சேர்ந்து போயிடும். ஸோ இப்படி நீங்கள் அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். சூரியனை சனி பார்க்கிறார். தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவோ அல்லது சமூகத்தில் அவப்பெயரோ ஏற்படக்கூடிய ஒரு நிலை கூட இருக்கலாம். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கல்வி ஆராய்ச்சி துறை, இதில் ஈடுபாடு கொள்பவர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு குடும்பத்தில் நிம்மதி முதல்ல இருக்குது, சந்தோஷம் இருக்குது, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்குது, குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை இருக்குது. இந்த துலா ராசி அப்படின்னாலே 24, 25, 26 புரட்டாசி மாதம் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.